உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 7 ஆண்டுகள். போலி வங்கி இணையதளத்தை தயாரித்து லட்சக்கணக்கில் மோசடி. யாழ் நல்லூரில் சீமானுக்கு பாரிய பதாகை சூடுபிடிக்கும் தமிழக தேர்தல். சர்வதேச சமாதான நடைபயணம். பஞ்ஞாகர தேரர் உள்ளிட்டோர் இலங்கை வருகை. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 7 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இதனை முன்னிட்டு இன்று நாட்டின் அனைத்து தேவாலயங்களிலும் விசேட மத வழிபாடுகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று காலை வேளையில் ஒவ்வொரு தேவாலயத்திலும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறும் என தேசிய கத்தோலிக்க தொடர்பாடல் பணிப்பாளர் அறத்தந்தை ஜொட்கெரிசாந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். இதன்படி தேவாலயங்களில் மணி ஒலி எழுப்புதல், 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துதல், மெழுகுவர்த்தி அல்லது தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றுதல் மற்றும் பிரார்த்தனை வழிபாடுகள் இன்று காலை இடம்பெறவுள்ளன. இதேவேளை கொச்சிக்கடை புனித ஆந்தோனிய தேவாலயத்தில் பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் விசேட ஆராதனை நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக அந்த தேவாலயத்தை சூழ விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய இன்று காலை 7 மணி முதல் ஆராதனைகள் நிறைவடையும் வரை தேவாலயத்தை சுற்றியுள்ள வேதிகளில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும். மேலும் கட்டுவாப்பட்டி தேவாலயத்திலும் விசேட ஆராதனை நடைபெறவுள்ளது. இதனிடையே ஆயர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் பிரார்த்தனை நடைபவனை இன்று மாலை 4 மணிக்கு நேர்கொழும்பு மாரிஸ்டெல்லா மைதானத்தில் ஆரம்பமாக்கி கட்டுவாப்பட்டி புனித செபாஸ்தியன் தேவாலயத்தை சென்றடைய திட்டமிடப்பட்டுள்ளது. தனியார் வங்கி ஒன்றின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போன்று போலி இணையதளத்தை உருவாக்கி பண மோசடி செய்தமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கணினி குற்ற விசாரணை வடமேல் மாகாண பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வாரியப்புல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மெனுவாக்கொடை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று கொரோனாக்கள் நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளதுடன் கணினி குற்ற விசாரணை பிரிவின் வடமேல் மாகாண பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் சீமானுக்கு பாரிய பதாகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாரிய அளவிலான பதாகை நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் சீமான் தமிழக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பதாகை வைக்கப்பட்டிருக்கலாம் என பேசப்படுகின்றது. குறித்த பதாகை யாரால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை தெளிவாக கிடைக்கப்பெறவில்லை. சமாதான நடைபயணத்துக்காக வியட்நாமிய வணக்கத்துக்குரிய பஞ்ஞாகர தேரர் தலைமையிலான 7 பௌத்த தேரர்கள் இன்று காலை இலங்கையை வந்தடைந்தனர். இந்த சமாதான நடைபயணத்துக்காக ஆலோகா என்ற நாயம் பாதுகாப்பாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டது. சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒர்க் ஃபார் பீஸ் சமாதான நடைபயண திட்டம் இன்று முதல் 28ஆம் தேதி வரை இலங்கையில் அரசு அனுசரணையுடன் நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வணக்கத்துக்குரிய பஞ்ஞாகர தேரர் தலைமையிலான மகா சங்க அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதையில் இருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட அரசு மரக்கான்றுடன் இந்த நடைபயணத்தில் பங்கேற்க உள்ளனர். ஜனாதிபதி செயலகம், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம், பொது சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, மோப்படைகள் மற்றும் போலீசார் மற்றும் தேசிய வடிவமைப்பு மையம் உள்ளிட்ட பெருமளவிலான அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இந்த சமாதான நடைபயணத்துக்கு ஆதரவு வழங்குகின்றன. இந்த நடைபயணத்தின் ஊடாக இலங்கையின் பௌத்த மரபுகள், பாரம்பரிய கைவினை கலைகள் மற்றும் கலை அம்சங்களை மக்களிடையே கொண்டு செல்லவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. டெக்டானுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வரும் வரை ஈரான் துறைமுகங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள முற்றுகைகள் நீக்கப்பட மாட்டாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுமா என்பது குறித்த நிச்சயமற்ற நிலை நிலவி வரும் சூழலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் ஆரம்பமான இந்த துறைமுக முற்றுகையினால் ஈரான் முற்றிலும் அழிந்து வருவதாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் இந்த மோதலில் தனது நாடு
நாடு முன்னிலை பெற்று வெற்றியை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் வரும் புதன்கிழமையுடன் முடிவடைய உள்ள நிலையில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அமைதி பேச்சுவார்த்தையின் இரண்டாம் கட்டம் பாகிஸ்தானில் நடைபெறுமா என்பது குறித்து இதுவரை இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இந்த சந்திப்பை முன்னிட்டு பாகிஸ்தான் தலைநகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க தூதுக்குழுவுக்கு தலைமை தாங்க உள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் இதுவரை வாஷிங்டனில் இருந்து புறப்படவில்லை என்பதுடன் இந்த பேச்சுவார்த்தையில் தாம் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து இதுவரை தீர்மானிக்கவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது.